பிள்ளைகளை பற்றி என்னத்துக்கு இப்படி ஒரே வீட்டுக்கு கடந்து சமைச்சு ஒரே வீட்டுக்கு தூங்கி எல்லாத்தையும் ஒரே வீட்டுக்கே பரிமாற வேண்டியதா இருக்கு. இதுல இந்த கிழவர் வேற லொக்கு லொக்குன்னு இருமிட்டே கிடக்குறாரு நோயில. என்னத்த சொல்லனே தெரியல. வாழ்க்கைய பார்த்தா பயமாட்டுதான் இருக்கு. பிள்ளைகளை கெட்டி கொடுக்க அளவுக்கும் வசதி இல்லாம போயிட்டு என்ன செய்யனே தெரியல. 2 பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கேன். அவருக்கும் வயசாகுது, நோயில படுத்திருக்காரு. என்ன நீ கரை சேர்க்க போறனோ தெரியல. இன்னைக்கு அவன் மாமன்காரன் வேற வாரான். எந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறானோ தெரியல. லேட்டி சுவாமவல்லி கோமவல்லி எங்க இருக்கிறியா? கிளம்பிட்டேலாம் 2 வரோம். மாமன்காரன் வந்துகிட்டு இருக்கான், சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏமோ நாங்கள் கிளம்பி வந்துட்டோமா? மாமா எப்போ வருவாவ? லேட்டி சுவாமவல்லி இது என்ன இட்டு துணி போட்டிருக்கா? பேண்டங்கிட்டி அக்கால மாதிரி ஒரு பட்டு தாவணி கொடுத்தா என்ன? இதுதாம்மா ஃபேஷன். இந்த காலத்தில் யாராவது இப்படி பட்டு தாவணி கொடுப்பாங்களா? பாரு, கண்டிப்பாக மாமனுக்கு என்னதான் பிடிக்கும். அவளை பிடிக்காது பாரு. பாப்போம் பாப்போம் யாரை பிடிக்குதுன்னு. ஆமா கோமவல்லி என்ன அழகா இருக்கா. கண்டிப்பாக மாமன் ஒன்னதான் மக்கா கெட்டுவான். எப்பா பார்த்துக்கிட்டே இருங்க, மாமனுக்கு என்னதான் பிடிக்கும். நீங்கள் எப்போ உங்கள் மூத்த பிள்ளைக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க என்ன? சும்மா சொன்னேன் மக்கா, கோவப்படாத. என்னத்த நல்லா இருக்கீங்களாத்த? நான் நல்லா இருக்கேன் மக்கா. வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காவளா மக்கா? ஆமாத்த எல்லாரும் சுகமா இருக்காவ. மாமா உங்களுக்கு உடம்பெல்லாம் கொள்ளாமா? எப்படி இருக்கிறிய இப்போ? எனக்கு உடம்பெல்லாம் இப்போ பரவாயில்ல மக்கா. நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கிறியா? ஆமாம் மாமா, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். இதே 2 பேரும் தான் என் பிள்ளைகள், சோமவல்லி கோமவல்லி. நீ சின்ன பிள்ளையில பார்த்துருப்பா. இது 2 பேர்த்தையும் தான் நீ பார்க்க வந்தது இப்போ. வாவ் வாட் a பியூட்டி. ஃபாரின்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பொண்ணுங்களை பார்த்து பார்த்து சகிச்சு போச்சு. பட்டு தாவணியில் பார்த்தா தான் ஏன் அம்சமா இருக்கு. என்ன ஒரு அழகு. 2 பேரும் அப்படியே கனவு கடலுக்குள்ள போயிருவாங்க போலயே. மாமா மாமா என்னெல்லாம் உங்களுக்கு கண்ணே தெரியலையா மாமா? யார் இது? பாதி தொங்குற நைட்டியை கிழிச்சு போட்டு வந்த ஆன்டி மாதிரி இருக்குது. அதுதான் என் பொண்ணு சோமவல்லி. ஓஹோ, ஹாய் சோமவல்லி. கிழிஞ்ச நைட்டி போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹாய் சோமவல்லியா? என்னத்த உங்க பொண்ணு இப்படி ஓடுறா? எனக்கு உங்க பொண்ணு கோமவல்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் எப்போன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் பேசிடலாம். அப்படியே மாப்பிள்ள, சரி அப்போ வீட்டில் சொல்லி எப்போ பேசலான்னு சொல்லிட்டு ஒரு நாளை குறித்து சொல்லுங்க. சரியா மாப்பிள்ள? நீங்கள் 2 பேரும் தனியாக பேசுங்க. ஏன் சின்ன பொண்ணு அப்படித்தான் கொஞ்சம் கோவப்படுவா. அதை கொஞ்சம் பெருசில் மனசில் வச்சுக்காதீங்க. வாயப்போ அவங்க 2 பேரும் பேசட்டும். அப்போ பார்க்காதீங்க மாமா, எனக்கு வெக்கமாக வருது. என்ன பிள்ளை இப்படி சொல்லிட்ட? நான் உன்னை பார்க்கறதுக்காகவே வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கேன். இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல. மாமா நமக்கு தான் நினச்சி மாமாவே நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். இவங்க 2 பேர்த்தையும் சேரவே விடக்கூடாது.